ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நிறைய நன்மையான விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில் வந்து நிறைய நன்மையான விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராக டெய்லியும் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனையெல்லாம் வந்து சீக்கிரமாக சரி செய்யும். நீங்கள் வந்து அப்பளமோ இல்லை வடகமோ பொரிக்கும் போது தேங்காய் எண்ணெயை ஊற்றி பொரிச்சிங்கன்னா அதோடைய ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை ஒரு சொட்டு தொப்புள்ள ஊற்றிக்கிட்டு படுத்தோன்னா ரொம்பவே நல்லது. கண் பார்வைகள் வந்து அதிகரிக்கும், கண்ணில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். முழங்கால் வலி, மூட்டு வலி, நரம்பு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பித்த வெடிப்புலாம் சரி செய்யும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம காலில் வந்து அந்த பாதங்களில் வந்து இந்த மாதிரி வெடிப்பு அசிங்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன தான் நம்ம வேஸ்லின் போட்டாலும் அது போகவே போகாது. நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா கையில் 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு வெடிப்பு இருக்கிற இடத்துல நம்ம டெய்லியும் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம்னா அதில் உள்ள அந்த சுருக்கங்கள், அந்த வெடிப்புகள்லாம் வந்து சரி செய்யும். அதாவது நீங்கள் அதிகமாக தேய்ச்சிடாதீங்க எண்ணெயை. பாத்ரூமில் வந்து வலிக்கி விழுவுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா எண்ணெயை வந்து தேய்ச்சி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 மணி நேரம் கழித்து நம்ம குளித்தோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு கையில் நம்ம அப்ளை பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் போட்டாச்சு. நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃபேஸ்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கோல்டன் ஃபேஷியல் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நீங்கள் வெளில போய் பார்லரில் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்டிலேயே வந்து செம்மையாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ஃபேஷியல் போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுடைய ஃபேஸு. டிப் நம்பர் 5 பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய கண்களில் வந்து இந்த கருவளையெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முகங்களில் வந்து சுருக்கங்கள் இருக்கும். அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஃபில்லரால் மூஞ்சில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால சுருக்கங்கள்லாம் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.